தொலைக்காட்சி நேயர்களுக்கு காண்டீவனுடைய அன்பு வணக்கங்கள். அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். இது தொடர்பாக நம்மளோட விவாதிப்பதற்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, அதிமுகவுடைய மாநில மருத்துவர் அணியுடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் பாரி அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரை நம்ம வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் போயிட்டு இருக்கு அதிமுக தேர்தல் களம்? நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டும் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் பல தடவை ரசிகர்களுடைய நேயர்களுடைய நான் கலந்து பேசியிருக்கிறேன், அறிமுகமானவன். அந்த அடிப்படையில் நான் மீண்டும் தமிழ் தொலைக்காட்சிக்கு தோன்றி உங்களுடன் உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் அரங்கம் என்பது எப்படி கார்காலத்திலே கருமேகங்கள் சூழ்கிறதோ, போர்க்காலத்திலே எப்படி இராணுவங்கள் எல்லையை சூழ்கிறதோ, அதுபோல் தேர்தல் காலத்திலே இன்று தேர்தல் மேகம் சூழ்ந்திருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பல சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. கடைசி நேரத்தில் பரீட்சையில் 11வது 11th அளவில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி படிக்கிற மாதிரி இந்த அரசாங்கமும் பல வேலைகளை அள்ளித்தெளித்த கோலத்திலே செய்து கொண்டிருக்கிறது. சிலர் இன்னும் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள், சிலர் வெற்றி மயக்கத்தில் இருக்கிறார்கள், சிலர் இன்னும் தேர்தலுக்கான ஆயத்தங்களை ஒரு அரிச்சுவடு கூட போடாமல் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான சிலர் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். எதிர்பார்ப்போடு சிலர் சிலவற்றிலே இணைந்திருக்கிறார்கள், சிலவற்றிலே பிரிந்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான ஒரு சூழலை நாம் இந்த தேர்தல் காலத்திலே நாம் காண முடிகிறது. அதை பற்றி உங்களுடைய கேள்விக்கேற்ப நான் உங்களுடன் கருத்துக்களை பரிமாற காத்திருக்கிறேன். 2026 வழக்கம் போல நீங்க சொல்லிடக்கூடாது அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்க வர்றது வேற. 2026 எத்தனை முனை போட்டிகளா இருக்கும்? இந்த போட்டியில அதிமுகவுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி கொண்டு போறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க? இது பொதுவாக தினந்தோறும் செய்தியை பார்க்கிற பாமர மக்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த முறை இது ஒரு 3 முனை போட்டியாக இருக்க பெரிதும் வாய்ப்புகள் உண்டு. முதலில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 10 கூட்டணிகளோடு போட்டியிருக்கிறது. அடுத்து நாங்கள் சார்ந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 4 கட்சிகள் இணைந்திருக்கின்றன. அதோடு வேறு பல கட்சிகள் வர இருப்பதாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அதிமுக திமுகவுக்கு நேர் எதிராக நின்று இன்று அது களம் காணப் போகிறது. அடுத்து புதிதாக வந்திருக்கிற அன்பு சகோதரர் விஜய் அவர்கள், தாவேகாவுடைய நிறுவனர் விஜய் அவர்கள் ஒரு வேகமாக இருக்கிறார். சொல்லப்போனால் ஒரு சலசலப்பை மேக்ஸ் வைப்ரேஷன், ஒரு சலசலப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இளைஞர்கள் பட்டாளத்தை நாம் ஓரளவு பார்க்க முடிகிறது. சில கட்சிகளுடைய அரவணைப்பும் அவருக்கு இருக்கிறது. இப்படி இருக்கிற பட்சத்திலே மிகவும் சுவாரஸ்யமான விறுவிறுப்பான ஒரு போட்டியாக, மும்முனை போட்டியாக இது இருக்கிறது. எப்போதும் போல நம்முடைய சீமான் அவர்கள் ஒரு ட்ராக், ஒரே நிலையான நேர்கோட்டிலே அவர் எந்த விதமான சலனமின்றி ஸ்டெடியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதையும் சேர்த்தால் அது 4 முனை போட்டி கூட என்று சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்களும் அதான் சொன்னாங்க, 2026 தமிழ்நாடு முதல் முறையாக 4 முனை போட்டியை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயமும் இன்னைக்கு விருப்ப மனு சம்பந்தப்பட்ட விவாதத்தில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, புதிய கட்சி ஒன்று கூடிய சீக்கிரத்தில் இணையம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி உங்களுக்கு இருக்கு இப்போ கேட்கும்போது? அந்த புதிய கட்சி என்பது ஏசியங்களாக தான் இருக்கிறது. தேர்தலை பொறுத்தவரை ஒரு சில மணி நேரங்கள் கூட பெரிய இடைவெளி, இட்ஸ் அ பிக் டைம். ஆகவே அதை இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் என்று உறுதிப்படாத செய்தி என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அப்படி ஒரு பெருத்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக சேர்கிறவருக்கும் எங்கள் இயக்கத்துக்கும் பெரும் பலமாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை. இப்போதைக்கு உங்கள் கட்சியில் சேர்ந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தான் இப்போதைக்கு பேச. அது பாதி பாட்டாளி மக்கள் கட்சியா இல்லை முழு பாட்டாளி மக்கள் கட்சியா சார்? அஃபிஷியலாக பீயிங் அன் அஃபிஷியல் பார்ட்னர் அவங்க தலைமையை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தோடு அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் இளைஞர், அவர் பின்னாடி தான் பாமக முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு உண்மை தோற்றம் தெரியுது. அவருடைய கருத்துக்களும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் பின்னாடி இருக்கிற அந்த படையை பார்க்கிற பொழுது அவர்தான் உண்மையான பாமகவாக இருக்க முடியும் என்று எங்களுக்கு தோணுகிறது. அதனால்தான் அவருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கூட்டணிக்குள் இணைத்துக் கொண்டோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டு கட்சி உருவாக்கி மேல் மட்டத்துக்கு கொண்டு போய் மக்களை அரவணைச்சு பாட்டாளி சொந்தங்களை ஒன்றா சேர்த்து இருக்கிற அவருக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணிக்கு கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எதுக்கு அழைச்சி பேசுறாரு? ஒரு இயக்கமாக இருக்கிற பொழுது அந்த இயக்கத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்திருக்க வேண்டியது ஒரு நிறுவனராக தலைவராக கடமையாகும். இவரே எல்லா விதமான உரிமைகளும் தாரை வார்த்து விட்டு தன்னுடைய மகன் என்ற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டு
அவரை அரசியல் வானிலை வெகு தூரம் பயணிக்க அவரை அனுமதித்து விட்டு பிறகு வேறு சில காரணத்துக்காக அவர் பின்பக்கம் இழுப்பது என்பது அடிப்படையிலே ஒரு சரியான செயல் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு வயது மூப்பு காரணமாக என்னுடைய வயது மூப்பு காரணமாக மிக பெருந்தன்மையோடு அந்த இளைஞருக்கு தன்னுடைய மகனுக்கு இந்த கட்சியை அவர் விட்டு கொடுத்திருக்க வேண்டும். அன்புமணி அவர்களும் தந்தனுடைய சொல்லி உள்வாங்கி கொண்டு ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகிற விதத்திலே அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு போட்டி என்று வந்துவிட்ட பிறகு மகனா, தந்தையா, அண்ணனா, தம்பியா என்று அரசியலிலே பார்க்கவே முடியாது. அந்த போட்டி நிலையை அவர்கள் எட்டிவிட்டார்கள். ஆகவே இதில் யார் என்ன என்பதை தான் பார்க்க வேண்டும். அதுக்கு பின்னாடி நியாயங்கள் எல்லாம் அடிபட்டு போய்விடுகின்றன. ஆகையினால் இந்த பாமக என்பது குறைந்தபட்சம் இந்த தேர்தல் வரை இது அன்புமணியுடைய கட்சியாகத்தான் இருக்கும் என்பது உண்மை. சரி சார், இப்போ இந்த கட்சி வந்து கூட்டணியில் வச்சிருக்கீங்க. இப்போ ஏற்கனவே பாஜக இருக்கு. இப்போ இந்த கட்சிகளுடைய கூட்டணி வச்சுட்டு 2026 திமுக அப்படிங்கிற ஒரு பலம் வாய்ந்த கட்சியை வீழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான திட்டத்தை வச்சிருக்கீங்க? மேற்கொண்டு ஏதாவது கட்சிகள் இணைவது என்பது உண்மை. ஆனால் தமிழக வரலாற்றிலேயே எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனித்து ஆட்சி 2 முறை களம் கண்டது எங்களுடைய அதிமுக. அந்த பெருமை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு முறையும் கூட்டணியோடு தான் பலம் கண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிறுபான்மை நிலையிலே இருந்து ஆட்சியை நிறைவேற்றிருக்கிறது திமுக. அந்த நிலை எங்களுக்கு எப்பொழுதுமே ஏற்பட்டது கிடையாது. இந்த 5 ஆண்டு கால அவல நிலை தான் எங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். எடுத்துக்கொள்ளுங்கள், பால் விலை, மின்சாரம், வீடு சொத்து வரி, அதே போல பஸ் கட்டணங்கள், எப்படி தங்கம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவர்கள் மின்கட்டணம் ஏற்றி விட்டார்கள். எங்களுடைய தலைவர் ஒரே ஒரு முறை தான் ஏற்றணும். அதுபோல அவர்கள் 510 வாக்குறுதிகள் அள்ளி தெளித்தார்கள். இப்படியெல்லாம் பல அவலங்களை என்று போராட்டங்கள் இல்ல. அந்த 525 வாக்குறுதியில வந்து நேற்று பேசும்போது கூட அவர் சொல்லியிருந்தார் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்ற. அதெல்லாம் தனி டிபேட், அது தனி பேச்சு. அதை நம்ம அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் நிச்சயமாக கிடையாது. இன்றைய கூட ஆசிரியர்களுடைய நிலை போராட்ட களமாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட தூய்மை பணியாளர்கள், இந்த நகரத்தை சுத்தப்படுத்துவர்களுடைய அந்த போராட்டம் கண்ணீரை வழ வைக்கிறது. இப்படி பஸ் அந்த பிடிசியுடைய அந்த ஊழியர்களுக்கு இன்னமும் கூட சரியான சம்பளமும் பிடித்த பணமும் கிடைக்கவில்லை, ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. இப்படி பல அவலங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு பல குப்பை மேட்டின் மேலே நின்று கொண்டு கோழி கூவுவது போல இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நான் முன்னோக்கி கொண்டு செல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர் மன்னிக்கணும், இப்போ விடியல் பயணம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் புது திட்டங்கள் நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக ஒரு மாசம் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட போய் சேரும்போது 26 எலெக்ஷன் அவன் எங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்றாரு. அது வெளி தோற்றம் தான். பாருங்கள், இவர்கள் கொடுக்கிற 1000 ரூபாய், ஒரு பெண்மணி அந்த கூட்டத்திலே பேசுகிறார், இவர் கொடுக்கிற 1000 ரூபாய் எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறதுக்கு 3 நாளைக்கு கூட பத்தாதுன்னு சொல்றார். அந்த பெண்மணியோட பின்புலத்தை பத்தி நம்ம எதுவும் ஆராய்ச்சி பண்ணல. ஏன் அது அதிமுக இறக்கி இருக்க ஒரு பெண்மணி அதை பத்தி கூடாது, உண்மையை பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தை தான் பார்க்க வேண்டிய, யார் சொல்லுகிறார் என்று பார்க்க கூடாது. அதே போல அந்த டாஸ்மாகுடைய வியாபாரம் பல்கி பெருகி இருக்கிறது. ஒரு 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 தெரு வழியே போகிற போது கிட்டத்தட்ட 3-4 கடைகள் ரோடு வழியே இருக்கிறது. அரசாங்கமும் உயர் நீதிமன்றமும் நீங்கள் நெடுஞ்சாலையில் வைக்கக்கூடாது என்று சொல்கிற போது எப்படி ஒரு பெட்டியை இப்படி திருப்பி வைத்துக் கொள்கிறார்கள், அப்படி வாசப்படியை மாற்றி வைத்து அவர் வியாபாரம் பண்ணுகிறார்கள். அதையும் தாண்டி அதனுடைய முழுமையான ஒரு வருமானம் அரசாங்கத்துக்கு போய் சேர்கிறார் என்பது மிக 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 பெரிய கேள்விக்குரிய. 50% தான் போய் சேர்கிறது என்று நம்முடைய சிபிஐனுடைய அந்த கேள்விகள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய். இப்படி அதைவிட மோசமான ஒரு நிலைமை. இந்த தமிழ்நாடு பிரிந்து இத்தனை ஆண்டுகள் ஆகி வாங்காத கடனை இவர்கள் 4.5 ஆண்டுகளிலே வாங்கிவிட்டார்கள். அது வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு. வளர்ச்சி திட்ட பணிகள் என்றால் எப்படி நீங்கள் முன்னோக்கி செல்ல போகிறீர்கள்? என்ன வளர்ச்சியை கண்டுவிட்டீர்கள்? அவர் காட்டுகிறதெல்லாம் பொய்யான கணக்குகள், யாரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். வளர்ச்சி என்பது 40 ஆண்டுகள் காணாத வளர்ச்சி இவர் வாங்கிவிட்டார்களா? நாங்கள் போட்டுவிட்ட அடிப்படையின் மேல் ஏறி நின்று கொண்டு எல்லாவற்றுக்கும் லேபல் ஒட்டி கொண்டு இவர் தன்னுடைய திறப்புழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். 4 ஆண்டுகள் எப்படி இவ்வளவு திட்டங்களை செய்ய முடியும்?
கடந்த 10 ஆண்டுகளால் நாங்கள் செய்து வைத்த அந்த குறையின்மை நின்று கொண்டு தானே இவர் கூவுகிறார். ஆகையினால் பலவிதமான ஒரு தெளிவில்லாத, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத செயல்பாடுகளை இவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்களே சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்து ஒரு பெண்மணியால் பஸ்ஸில் செல்ல முடியாதா? ஒரு 1000 ரூபாய் கூட அவர் சொல்லு, ஒரு 1000 ரூபாய் கூட ஒரு பெண்மணியால் சம்பாதிக்க முடியாதா? எப்படி ஒரு அரசாங்கம் பணங்களை கொடுப்பது, ஒரு தொழில்களை மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய மீனை கொடுக்க கூடாது. உங்க திட்டங்கள் மேல ஏறி நின்று ஸ்டிக்கர் ஓட்டாருன்னு சொல்லிட்டீங்க. ஏறக்குறைய 16-17 வருஷமா துறைமுகம் டு மதுரவாயில் சாலை கிடப்பில் போடப்பட்டதுக்கு காரணம் அதிமுகன்றீங்களா திமுகன்றீங்களா? சரி, அந்த இவர் 5 ஆண்டுகள் ஆகுது. அதுல ஒரு அடி கூட இவர் கூட நிறைவேற்றவில்லை. அது என்ன நியாயம்? அந்த மேம்பால பணி பாதியில் நிறுத்தப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. பல காரணங்கள் இருக்கலாம். சென்னை மக்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளானாங்க, போக்குவரத்து நெரிசல். நல்லது, ரைட். இப்ப 5 வருஷமா இருக்காரு, இவர் ஒரு அடி கூட போடல. அதுக்கு என்ன சொல்றீங்க? எடுத்துட்டாங்க இல்லைங்களா? 5800 கோடிக்கு மறுபடியும் ரீடெண்டர் போய் அந்த ஈரோடு இன்னும் பெரிய பணிகள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு சார். போனா கூட இதை அவர் முதல் மாண்டிலே ஆரம்பிச்சிருந்தா நேற்று முடிச்சிருக்கலாமே. அது டெண்டர்ல நீங்க வேணா பாருங்க, அடுத்து நாங்க தான் முடிச்சு திறப்பு பண்ண போறோம். விடுங்க. அப்போ கலைஞர் ஐயாவுடைய தூக்கி வச்ச அந்த பாலத்தை அந்த பணி முடிச்சிட்டு அதிமுக பாலம் எந்த ஒரு பணியா இருந்தாலும் நாட்டுக்காக செய்யப்பட்ட பணி. ஏன் இவங்க அம்மாவுக்கு தாலி திட்டத்தை மூடலையா? அம்மாவோட கிளினிக் எல்லாம் மூடலையா? அம்மாவுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மடிக்கடை நிறுத்திட்டு இப்போ கொடுக்கலையா? இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சார்ந்த அவருக்கு உரிமை கொண்டாடக்கூடிய திட்டங்களே அல்ல. இது அரசாங்கத்துடைய பணத்தில் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அரசாங்க கொள்கையால் உருவாக்கப்பட்டது. சார், நீங்க கொடுத்தது மடிக்கணினி, இவங்க கொடுக்கிறது உலகம் உங்கள் கையில். ஆமா சார், அந்த நேரத்தில் இருந்த ஒரு சிறப்பு நாங்க கொடுத்தோம். இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்டோட சேர்த்து நாங்க இருந்தாலும் அப்படிதான் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அவ்வளவுதான். எப்படி நான் சொன்னேனே, 11th அவருடைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கொடுக்கலையே. ஆக எல்லாம் இவர்கள் தேர்தலை நோக்கி செய்கிற வேலைகள், மக்களுடைய நலனை நோக்கி செய்கிற வேலைகள் அல்ல. ஒரு நல்ல ஆட்சி என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும். அடுத்த தேர்தலுக்காக இருந்தால் அது பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அதனுடைய வெற்றி கேள்விக்குறியாகும். இதுதான் எங்களுடைய பார்வை. சரி சார், இப்போ இவங்க திமுகவோட ஆட்சியோட அவலப்பாடை நீங்க சொல்றீங்க. இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இந்த தேர்தல் உங்களுடைய வெற்றியை பறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய வெற்றி, அவருடைய தேர்தல் அவர் பெறப்போகிற ஒரு நிலை என்பதெல்லாம் இன்னும் அன்டெஸ்டட், இன்னமும் பரீட்சிக்கப்படாதது. இத்தகைய பெரும் கூட்டத்தை உலகத்திலேயே முதல் முறையாக கூட்டி அந்த வெற்றியை அறுவடை செய்தவர் எங்களுடைய இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் பூர்வாங்கமாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் இருந்து மக்களுடன் பயணித்து மக்களுக்கு பல நற்சேவைகளை செய்து தாயாய் நின்று பல பல நல்ல விஷயங்களை மக்களுடன் சேர்ந்து இணைந்து அடுத்து அவர் தலைவராக அவராக உருவாக்கப்பட்டார். உருவாகுவது தலைவர் அல்ல, உருவாக்கப்பட வேண்டும். அத்தகைய ஒரு நிலையை எழுதிய பிறகுதான் அவருடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. கடைசி நிமிஷம் வரைக்கும் டூயட் பாடிக்கிட்டு பலவிதமான ஒரு சினிமா சேட்சைகளை செய்துவிட்டு அதற்கு அடுத்து நான் வந்துவிட்டேன் என்று சொல்வது அவருடைய வாதத்திற்கு பார்வைக்கு சிறப்பாக இருக்கலாம். ஆனால் உண்மையான அவருடைய அந்த அரசியல் வெற்றி என்பது ஒரு தேர்தலுக்கு அப்புறம்தான் நிச்சயமாக வெளியே தெரியும். ஆகவே அன்டெஸ்டடை பற்றி பேசி அது நேரத்தை வீணடிப்பது சரியல்ல. ஒரு தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் நிர்ணயம் நிறுத்தப்படும், நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்ப வெற்றிங்கிறது அவருக்கு ரொம்ப கிட்ட தூரத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தலுடைய நிலைப்பாடு வெற்றி என்று சொன்னதை மாற்றிக்கொள்ளுங்கள். தேர்தலில் அவருக்கு கிடைக்கின்ற ஒரு நிலையை வைத்துதான் அவருடைய நிலையை நாம் அடுத்து பேச முடியும். இப்போ நீங்க அரசியலில் இத்தனை வருஷமா டிராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ கிரவுண்டில் நீங்களும் ஒரு சர்வே பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரியான கெப்பாசிட்டி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அண்ட் தாவேக்காக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் தாவேக்காக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா நீங்கள் கொடுப்பீங்க? எங்களுடைய பார்வைக்கு சீமனன் அளவுக்கு தான் அவரால் பண்ண முடியும். 8 to 10% அவரால் வாங்க முடியும். அதற்கு மேல் அந்த தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்தில் கூட அவர் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது தேர்தல் முடிவு பண்ணணும் நீங்கள் நிச்சயமா. ஆனால் இஸ் கோயிங் டு பி எ ஸ்பாய்லர். ஒரு சில தொகுதியில் அவர் ஸ்பாய்லராக அதனுடைய வெற்றியை மாற்றுகிற விதமாக இடத்தில் இருப்பாரே ஒழி. ஏன்னா 1% கூட 700-400 வித்தியாசத்துலலாம் தோற்றுருக்கிறாங்க ஏடிஎம்கே காரங்க. சில ஆயிரக்கணக்கான வித்தியாசத்தில்
தோத்துருக்குறாங்க திமுக காரங்க. அந்த அடிப்படையில் அவர் பெறுகிற அந்த 5000 ஓட்டுகள் கூட நிச்சயமாக அந்த வெற்றியை கெடுக்கிற விதமாக இருக்கும் ஒழிய இவர் அதை சம்பாதிக்கிற விதமாக இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு வகையான கான்ஃபிடென்ட் வந்து அதிமுக இருந்துச்சு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதில் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் இருக்கார் இல்லைங்களா, ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் எந்த ஒரு கூட்டணியும் விரும்பாத நிலையிலே ஒவ்வொரு தடையும் அவர் முதலிலே ஒரு 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 10 அடி அகலமுள்ள கடற்றிலே முதல் அடியிலே தாண்டி விழுந்தார். இப்போ 2வது அடியிலே தாண்டி விழப்போகிறார், 3வது அடியிலே தாண்டி விழப்போகிறார். இப்படிதான் அவருடைய நிலைமை இருக்கும் ஒழிய முழு கிணறை அவர் ஒரே தாவு என்பது அதற்குள்ளே அவருக்கு வயசாகிவிடும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நிலைப்பாடு. இல்ல, அவருடைய ஓட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட ஓட்டு ஏறக்குறைய 35 லட்சம் ஓட்டு இருக்குங்க. ₹1 சிங்கிள் ரூபா கொடுக்காம அறுவடை செய்யப்பட்ட. ஆமா, அப்ப அந்த 35 பாராட்டுக்குரியவர், ஆனால் அவர் ஆட்சிக்குரியவர் அல்ல. ஒரு விஷயத்தை தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய வெற்றி தான் உங்களுடைய எதிர்காலம். அவரை நம்பியிருக்கிற தொண்டர்கள் கைத்தட்டி சிரித்து மகிழ்ந்து கொண்டு சீமானை பாராட்டலாம் ஒழிய இது ஒரு இலக்கிய அமைப்புக்கு சிறந்தது, ஒரு சமூக அமைப்புக்கு சிறந்தது. ஆனால் ஒரு தேர்தல் அமைப்பு இருக்கிற போது வெற்றி 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 தான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3வது தடவை தோட்டால் பெரிய கஷ்டமாயிடும். அந்த வெற்றியை கொண்டு தான் அவருடைய ரசிகர்கள் ஒரு 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 அந்த பொதுவாழ்வை நிலைத்திருப்பார்கள். அந்த வெற்றியை கொண்டு தான் இவர் சொல்லுகிற திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரும். எந்த விதமான வெற்றியை நோக்கிய ஒரு கிட்ட கூட போக முடியாத ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு அவர் எப்படி தேர்தல் காலத்திலே அந்த தேர்தல் அரசியலில் பொலிட்டிக்கல் எலக்டோரியல் பொலிட்டிக்கல் அவர் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியுது? பெரிய கேள்விக்குறி. சம உரிமை அப்படிங்கிற விவகாரத்தில் அதிமுக சரியான முறையில் செயல்படுது சார். நீங்கள் சீமான் சொல்கிற சம உரிமையை சொல்கிறீங்க, எல்லா பெண்களுக்கு சம உரிமை, ஜாதி வாரியான சம உரிமை, இதெல்லாம் கட்டாயம் காலத்திலே மிக மிக பின்பற்ற வேண்டியதுதான். அதை நோக்கி நாங்கள் நிச்சயம் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுப்புகளை செய்வோம். ஓகே சார், இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக கட்சி, இந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க யார் வேட்பாளர்னு இன்னும் தெரியல. பட் விஜய் சொல்லியிருக்கிறது எல்லா தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு போய் ஒவ்வொரு ஏன்னா நிற்கிறது கூட அங்கே தெளிவான ஒரு வேட்பாளர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமாக அவர்களெல்லாம் ரசிகர்களாக இருக்கலாம், கைத்தட்டி ஆரவரிக்கலாம். ஒரு பூத் லெவலில் போயிட்டு அந்த மக்களை கவர்ந்து அவர்களை ஓட்டாக்கி அதை அறுவடை செய்து மீண்டும் வெற்றி கொண்டாடுகிற கலை, தேர்தல் கலையை தமிழகத்தில் 2 இயக்கங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 35 ஆண்டுகளாக அந்த நாட்டை ஆண்ட கழகம், அடுத்து திமுகவுக்கு தெரியும். வேறு யாருக்கும் அந்த கலை தெரியாது. இவர்களெல்லாம் இந்த கட்சியுடன் இணைந்து பணியாற்றி தன்னை தயார்படுத்தி கொண்டுதான் அவர்கள் ஓரளவுக்கு இதை கற்றுக்கொள்ள முடியும். இது தனி கலை. இதற்கென்று மெனக்கெட வேண்டும், இதற்கென்று திட்டங்கள் தீட்ட வேண்டும், இதற்கென்று மக்கள் பவர், மேன் பவர் வேண்டும். இதெல்லாம் இன்னும் தாவாக்கியாவில் இல்லவே இல்லை. போகிற போக்கில் பார்த்தால் இவர் இந்த வழக்கு முடியறதுக்குள்ளே இவருடைய சக்தியும் நேரமும் சரி போய்விடும். அதாவது திமுகவும் இதை தான் சொல்றாங்க, அதிமுக இதுதான் சொல்றாங்க. அது ஒரு வகையான தனிக்கலை. அந்த லாஸ்ட் மினிட் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்றீங்களா, எதை சொல்றீங்க? இல்லை, ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டணும். அவன் ராத்திரி பகல பார்க்காம அந்த மக்களை போய் சேர்க்கணும், அவன் கொண்டாடணும், அவங்ககிட்ட தன்மையா பேசணும். மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்ன்றீங்களா? அது எதை சேர்ப்பீங்க? நீங்கள் சொல்லுகிற பணத்தை அல்ல, செய்திகளை, மக்களுடைய செய்திகளை, எங்களுடைய வியூகங்களை, நாங்கள் செய்த சாதனைகளை, எங்களுடைய தலைவர்களுடைய தன்மைகளை, இதைத்தான் அவர்கள் போய் சேர்த்தால்தான் ஒரு வெற்றி உறுதிப்படுத்தப்படும். என்ன சாதனைகள் சார் இப்போ வரைக்கும் திமுக அதிமுக பெருசாக பண்ணியிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? மறுபடியும் பழைய கதைக்கு போல நேரம் பத்தாது. இந்த நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தியிருப்பது இந்த 2 திராவிட இயக்கங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. 3வது ஒரு கட்சி வந்துச்சுன்னா இந்த நாட்டை வந்து பன்மடங்குக்கு உயர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? உயர்த்தணுன்றது எதிர்பார்ப்பு. ஆனாலும் மக்கள் அத்தகைய விஷ பரீட்சையில் இறங்குவார்களா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதாவது நான் ஒரு கேம்ல விளையாடணும்னு ஆசைப்படுறேன், வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். வரட்டும், களத்துக்கு வரட்டும் சார். இன்ற வரைக்கும் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் நடுநிலை வைக்கிறேன்னு பேசுறாரு. அந்த விஷயங்கள் அவருக்கு தெரியல. அந்த பையன் இனப்படுகொலையில் ஒரு வார்த்தை பேசலை. இன்னமும் கூட அந்த சினிமா மயக்கத்தில் இருக்கிறார். மக்கள் வேலை என்பது வேறு சார். 24 மணி நேரம் அதையே திங்க் பண்ணணும். தன்னுடைய தொண்டர்களை அதுக்கே ஆட்படுத்த வேண்டும்.
அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், அந்த அறிவை கொடுக்க வேண்டும், அந்த உணர்வை கொடுக்க வேண்டும். he has to travel along, it can't be transferred overnight. இதுதான் உண்மை. அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்து, எம்ஜிஆர் எத்தனை வருஷம் இருந்தார், அவர் ஒரு இயக்கம் ஆரம்பித்து பண்படணும், பதப்படணும், பூமியில் அந்த வேர் ஊனணும், வேர் ஊனி செடி வெளியே வரணும், அப்புறம் மரமாக ஆகட்டும், நல்லபடியாக இருக்கட்டும், யார் வேணான்னு சொல்கிறா, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுட்டோம். அதுக்கு முன்னாடியே நான் தான், நீ தான், நான் தான் முதல்வர், வந்துட்டல போயிட்டேன், இப்படி வார்த்தை ஜாலங்களால் நிச்சயமாக எதையும் அவர் சாதிக்க முடியாது. இட்ஸ் எ வெரி பிரிமேச்சர் ஆக்டிவிட்டி. விஜய் விஷயத்தை விடுங்க, அடுத்து பேசுவோம். அடுத்த திமுக வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யாராக இருப்பார்? திமுக வெற்றி பெற்றால் அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. யாருக்கு மீசை முளைக்க போகுது? அதெல்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் கருத்தில் தெளிவாக இருக்கோம். அப்படி இல்லாத பட்சம் அதை பற்றி பேசுறது அர்த்தமே இல்லை. சரிங்க சார். இப்போ அடுத்து நீங்கள் இன்னும் 2 நாட்களில் வந்து சில முக்கியமான முடிவுகள் வந்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர். ஆமாம். அது என்ன மாதிரியான முடிவுகள்? அது புதிய கட்சின்னு சொல்கிறீங்களா? அது எந்த கட்சி? அது புதிய கட்சி அவரே சொல்லாத போது நான் சொல்வது மிகவும் மிகவும் ரொம்ப சரியில்லாத இருக்கும்னு சொல்லலாம் இல்லைங்களா? இல்லை, ஒரு பெரிய கட்சி தான் இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லா சூழலையும் நாங்கள் விலைக்கு கொண்டிருக்கிறார் என்னுடைய எழுச்சி தமிழர். அதனால் இந்த வார இறுதியில் அது எது என்பது நிச்சயமாக ஊடகங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சுவிடும். சரிங்க சார். இப்போ திமுகவுடைய கூட்டணி உடையாமல் அந்த கட்சியை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிமுக கிட்டையும் இருக்கு, என்டிஏல இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இருக்கு இல்லைங்களா? நிச்சயமாக அந்த கூட்டணி பலம் என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு ஒரு சொத்து தான். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் விசிகா கூட ஒரு சபலத்தில் இருக்கிறது போன்ற ஒரு செய்தி வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் 2 இலக்க இடங்களை கேட்போம் என்ற ஒரு அச்சுறுத்தலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் காங்கிரஸில் இருக்கிற அடுத்த மட்ட தலைவர்கள், அகில இந்திய தலைவர்களோட வேறு கோணத்திலேயே இங்கே இருக்கிற மாணிக் தாகூர் போன்ற எம்பிகள், அந்த அம்மா ராணி, அந்த எம்பி எல்லாமே வேறு கருத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை தவிர எல்லோரும் வேறு கருத்தில் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் இணைந்தால் கூட இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அவர்கள் தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் ஜெல்லாவது என்பது பெரிய பிரச்சனையாகிவிடும். அந்த அடிப்படையில் அங்கே ஒரு விரிசல் வர வாய்ப்பு இருக்குது என்ற பொதுவான பார்வை ஒன்று இருக்கிறது. நிச்சயம் ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை. இல்லை, அதாவது அனுசரித்து போகிறது கூட்டணி கட்சியில் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இப்போ இருக்கிற தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான அந்த தேவைகள் என்னவோ அதை வந்து கரெக்டாக ஃபில்பில் பண்ணி கொடுத்துறதா சொல்கிறாங்க. தேவைகள், அதாவது கலைஞர் கருணாநிதியை விட அப்படிங்கிறாங்க. அந்த பார்வை அவருடைய தேவைகளை அவர் நிச்சயமாக முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார், நிறைவேற்றுகிறார் சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது எதை கொண்டு நிறைவேற்றுகிறார் என்பது பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆகவே அத்தகைய நிலைக்கெல்லாம் இறங்கி அதிமுக வேலை செய்யாது. காரணம், எங்களுக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை. நாங்கள் கூட்டணி நம்பியிருக்கவில்லை, நாங்கள் மக்களை நம்பியிருக்கிறோம். மக்களை நம்புறன்றீங்க, பட் இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கோட்டை விடுற மாதிரி தெரியலீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். அதன் முடிவிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனுடைய முடிவுக்கு அடுத்து இருக்கிற தேர்தல் முடிவிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் வாங்கிய வாக்கும் அந்த தொகுதியில் அதிமுக வாங்கி இருக்கிற ஓட்டுனால எவ்வளவு டிஃபரன்சியேஷன் வந்து எத்தனை தொகுதி இழந்திருக்கீங்க? நிச்சயமா அந்த நிலையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த தடவை ஏற்படாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சார், அடுத்ததாக நம்ம சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம். நிச்சயமா. இப்போ தமிழ் ஆர்வலராக இருக்கீங்க. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வந்து வளர்ந்துருக்கா இல்லை வளர்ச்சி அதோடைய குறைவாக போயிட்டு இருக்கா நாளுக்கு நாள்? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த தமிழ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க சார்? நிச்சயமாக சொல்ல வருத்தமாக தான் இருக்கிறது. இந்த ஊடகத்தினுடைய முழுமையான ஆக்கிரமிப்பாலும் இப்போது மட்டுமல்ல இருக்கிற பொதுவான அரசியலாளருடைய ஆட்சியாளருடைய ஒரு நடவடிக்கையாலும் மக்களுடைய கருத்துக்கள் மாறி இருக்கிற காரணத்தினாலும் தாய்மொழிய அந்த சிறப்பு மங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இல்லை, இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் வந்து தமிழ் வந்து அதிக அளவில் வந்து வளர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒன்றுமே அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழுக்கென்று பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரையே இவர்கள் நீக்கிவிட்டு மீண்டும் அழுத்தத்துக்கு பிறகு இவர்கள் ஒன்றாக சேர்த்தவர்கள். ஆக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் பெரிய சுயநலத்தினுடைய லாபம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இவர்கள் நடத்துகிற அந்த பல்மொழி பள்ளிகளில் கூட
தமிழ் முதன்மொழியாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை தமிழிசை அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் படித்தால்தான் வேலை என்ற ஒரு திட்டத்தை கர்நாடகாவில் வச்சிருக்கிறார், ஆந்திராவில் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இன்னமும் கூட இவர்கள் கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டில் என்பதுதான் வேதனையான உண்மை. ஆக வெளிப்பகட்டுக்கு தமிழ் தமிழ் என்று சொன்னாலும் தமிழை ஆதரிக்கிற விதமாகவும், தமிழை படித்த மாணவர்களுக்கு எல்லாம் வளங்களும் சேருகிற விதமாகவும், தமிழை வளர்க்கிற பல்கலைக்கழகங்களை ஊக்குகிற விதமாகவும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். தமிழை வளர்க்குறதுல முக்கியத்துவம் கொடுக்கறது திமுகவா இல்லை பாஜகவா சார்? இது மிகவும் மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வி. பாஜகவிற்கு என்ன இருக்கிறது, காங்கிரஸுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் ஒரு மாநில மொழியை வளர்க்க வேண்டும் என்பது. அந்த காலத்திலே காங்கிரஸ் என்ன ஒரு தகுதிக்க வேலைகளை நம்முடைய மொழியை மறைப்பதற்கு, அவருடைய புகழை மறைப்பதற்கு செய்தார்களோ, எப்படி இந்தியை திணிக்க அந்த காலத்திலே பக்தவலிசம் போன்ற தமிழ் முதல்வர்கள் அவர்களை பயன்படுத்தினார்களோ, அதே போலத்தான் பிஜேபி பேச்சுக்கு வெளிப்பகட்டுக்கு தமிழ் தமிழ் என்று சொல்கிறார் ஒழிய அவருடைய தமிழை தொன்மை அகழ ஆய்வுகள் கூட அவர் வெளியிட மறுக்கிறார்கள். தமிழனுடைய தொன்மை அழிக்க அவர் பாடுபடுகிறார்கள். தமிழுடைய கலாச்சாரத்தை மறைக்கிறார்கள். தமிழருடைய இந்த நாட்டையே அதை ஒரு பெரும் குழப்பத்துக்கு ஆளாக்கி வடநாடுகளுடைய மக்களை உள்ளே புகுத்தி இங்கே இருக்கிற மக்களுடைய அந்த வாக்குரிமையை அவர்கள் சிதைக்கிற விதமாக பண்ணுகிறார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லிட்டீங்க. இதுவரைக்கும் தமிழுக்கான எடுக்கப்பட்ட முயற்சிகள், அதாவது தமிழ் உலக மொழிகளில் நம்பர் 1 மொழி அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எங்கே போனாலும் முதல்ல சொல்லக்கூடிய ஆள் நம்ம நாட்டுடைய பிரதமர். அதாவது அவர் கட்ஸோட சொல்லியிருக்காரு, உலகத்திலேயே ரொம்ப தொன்மையான மொழி தமிழ், அந்த தமிழ் எங்கள் நாட்டில் இருக்குது, நாங்கள் வந்து இருமாப்பு கொள்கிறோம்னு சொல்லிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு தமிழை வந்து ஒரு மொழியை வந்து கொண்டு போய் உலக நாட்டுகளில் சேர்க்கிறது சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் ஒரிசாவிலே போனால் தமிழர்களுடைய எதிரியாக சொல்லுகிறார். ராஜஸ்தானிலே போனால் தமிழன் எல்லாவற்றையும் திருடிவிட்டு போய்விட்டான் என்று சொல்லுகிறார். இங்கே இருக்கிற செயல்பாடு என்ன? வார்த்தைகள் இருக்கட்டும். இங்கே தமிழை அழக்க 3 மொழி திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார். அதை சொல்ல செல்கிற எம்பிகளை அவர் சந்திக்க மறுக்கிறார். ஆக வாய் வழியால் சொல்லியதால் மட்டும் போகாது. இந்த வாய் வழி சொல்லலாம் தமிழுடைய ஓட்டை பெறுவதற்காக நடத்தப்படுகிற நாடகம் தான ஒழிய செயல்பாட்டிலேயே அவர்கள் தமிழை ஒழித்து கட்ட எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நவோதயா பள்ளி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான பள்ளி அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியுங்களா? ஆமா, அதை ஏன் கொண்டு வர மறுக்குது மாநில அரசு? அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதிமுக அரசு ஆட்சி அமைத்தாலும் நவோதயா பள்ளிக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்குமா? நிச்சயமாக. அது முழுக்க முழுக்க நம்மிடத்திலே பலவிதமான உயர்ந்த பாடத்திட்டங்கள் இருக்கிற போது, நம்மிடத்திலே இந்த பாடத்திட்டங்களை படித்து வெளிவந்த மாணவர்கள் பெரிய பெரிய உதவியில் இருக்கிற போது, நம்மை தாண்டி நாம் தயாரிக்காத ஒரு பாடத்திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். யாரோ கொடுத்ததை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நவோதயா பள்ளி வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் சார். 3வது மொழி இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அதுவும் தமிழ்நாட்டில் 200 ஸ்கூல் தான் எலிஜிபிலிட்டி. அந்த 200 ஸ்கூலை எனக்கு காட்டுங்க, நான் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க. இதில் என்ன பிரச்சனை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு? முதல்ல 3வது மொழி ஏதாவது ஒரு மொழி என்பார்கள், அடுத்து 3வது மொழி இந்தியை கொண்டு வந்து விடுவார்கள். ஆக ஆரம்ப கட்டத்திலே இதற்கு கதவை அடைத்து மூடுவதுதான் புத்திசாலித்தனம். இதை நாம் பல காலகட்டங்களிலே பார்த்து விட்டோம். ஆகவே இதற்கான ஒரு என்ட்ரியை, இதற்கான ஒரு நுழைவை கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன இழப்பு இருந்தாலும் இந்த விஷயத்திலே தமிழ்நாடு எடுத்த முடிவை நான் பாராட்டுகிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், தமிழ்நாட்டில் பார்டரில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த 3 ஸ்டேட் பார்டரில் இருக்கிற ஸ்கூலில் இன்னைக்கும் அந்த பார்டர் மக்கள் என்ன பேசுகிறாங்களோ அந்த மொழி கொண்ட சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அதையே நீங்க தூக்கி காமிச்சிட்டு போயிடலாமே, இதான் நவோதயா பள்ளிக்கு இடம், இந்த ஸ்கூலை எடுத்துக்க லிஸ்ட்ல அதை அப்போது சட்டமாக்கி விடுவார்கள். அதை காரணம் காட்டி அவர்கள் நம்முடைய முழு பாடத்தினுடைய விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் எஜமான பண்ணிட்டு இருக்கீங்க சார். பண்ணியிருந்தாலும் அது ஒரு தேவையின் அடிப்படையில் அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கலாமே ஒழிய அதை ஒரு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டால் பல பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை வரும்? மீண்டும் ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று தணிக்கையை கேட்பார்கள். அடுத்துக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். மெல்ல மெல்ல இந்த மாற்று மொழியின் இந்த ஓரத்தில் இல்லை, இங்கே இந்த மூலையிலே ஒரு அதிகமான இந்திக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் இந்தியை படியுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆக பல ரூபத்திலே வேறொரு புறக்கடை வழியாக அந்த இந்தி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தி கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலே 60 ஆண்டுகளாக இல்லை. நாம் எதை இழந்து விட்டோம் இங்கே? அதனால் நமக்கு ஆங்கிலத்தில் நாம் பேர் பெற்றவர்கள். ஆங்கிலம் நமக்கு தமிழுக்கு ஈடாக பேசக்கூடிய வன்மையும்
அந்த மூளைத்திறனும் இந்தியனுக்கு தமிழனுக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே இந்தியாவில் வேலை செய்யவில்லை என்றாலும் வெளிநாட்டில் நாம் கோலோச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே இவனுடைய கவனம் ஒரு மொழி என்று சொன்னால் அதிலே ஒரு பகுதியான ஒரு சக்தியை அதில் செலுத்திவிட்டு மீதி இருக்கிற சக்தியை பாடங்களில் செலுத்த வேண்டும். மொழி என்ன? மொழி பேசிக்கொள்வதற்கு, கருத்தை புரிந்து கொள்வதற்கு 2 பெரிய இமய மொழிகளை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது 3வது மொழி நமக்கு, அதுவும் நமக்கு சமமில்லாத மொழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மொழி என்பது சமம் இல்லையான்றதை நம்ம பார்ப்போமா? ஒரு மொழி ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை சார், இருக்கிறது 24 மணி நேரம் தான் எந்த மனிதனுக்கும். எத்தனை படிப்பீங்க நீங்க? தமிழ் மொழி ரைட்டு, அடுத்து ஆங்கிலம் வந்தாச்சு, மீதி எதுக்கு உங்களுடைய நேரத்தை அதில் செலவிட விரும்புறீங்க? பாடத்திட்டங்களை படிக்க வேணாமா? பாடத்தில் ஆழமாக போனால் அவன் பெரியால் ஆக மாட்டானா? விஞ்ஞானி ஆக மாட்டானா? நீங்கள் விஞ்ஞானியாக விரும்புகிறீர்களா இல்லை பன்மொழி புலவராக விரும்புகிறீர்களா? அந்த கருத்தை சொல்லுங்கள். ஒரு மொழி என்பது ஊடகம்தான். ஒரு ஏணி என்பது ஒரு மாடி ஏறிவிட்ட பிறகு ஏணியை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். நான் ஏணியிலே ஏறி கொண்டிருப்பேன் எப்படி? ஒரு படகு என்பது ஆற்றை கலக்க வேண்டியதுதான். கடந்து வந்த பிறகு படகை அங்கே நிறுத்திவிட்டு அடுத்து அவன் பயணத்தை தொடர வேண்டும். இந்தின்னு சொல்லி தான் இங்க வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க. 2 கட்சியுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க இந்தியே இல்லைங்கிறாங்க. 3வதா இல்ல அது முழுக்க பொய். அப்படி இருக்கிற ஏன் நீங்கள் இந்த மொழி வல்லுநர்கள் இன்று இருக்கிற கல்வியாளர்கள் எல்லாம் அப்படி சொல்லவில்லையே. இவர்கள் நிச்சயமாக மொழியை திணிக்கிற ஒரு வழியை ஏற்படுத்துகிறார்கள் என்று தானே சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த செய்தியெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தில் அதெல்லாம் நடக்காது. புரட்சித்தலைவருடைய முதல் கூட்டத்திலே நாங்கள் இருமுனை துப்பாக்கிகள் இந்திய எதிர்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் தமிழ் ஆளுநராக இருக்கீங்க. இப்போ ப்ரெசென்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? நான் 1992 கிருபானந்த வாரியாரால் தெய்வமும் ஆன்மீகமும் தமிழும் கலந்த தெய்வ தமிழ் சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினேன். அதன் கூறாக மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சியாக ஆன்மீக நிகழ்ச்சி, தமிழ் நிகழ்ச்சி, சிறப்பு பேச்சு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, ஆசிரியர் நிகழ்ச்சி என்று எல்லா அந்த நாளை ஒட்டி நிகழ்ச்சிகள்லாம் உருவாக்கி அது சிறப்பான விழாவாக எடுத்து அது சம்பந்தப்பட்ட பெரியவர்களை அழைத்து அவர்களை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை ஊக்குவிக்கின்றோம். வருடத்திற்கு 2 நூல்களை நாங்கள் வெளியிடுகின்றோம். நானே ஒரு 5-6 நூல்களை எழுதியிருக்கிறேன். மருத்துவத்திலே 2 நூல், தமிழிலே 2 நூல், ஆன்மீகத்திலே 2 நூல். எங்களிடத்தில் 20 புலவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கவிகளை அரங்கேற்றுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நூல்களை வெளியிடுகிறார்கள். அதே போல மருத்துவத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கிற விதமாக பலவிதமான மருத்துவ அரங்குகள், மருத்துவ கருத்தரங்குகள், மருத்துவ கேம்புகள் செய்து நோய் பற்றிய சர்க்கரை வியாதி, நோயியல், இருதய வியாதி போன்ற எல்லா சிறப்பான வியாதிகளுக்கும் நிபுணர்களை அழைத்து மக்களோட நேருக்கு நேர் கலந்துரையாட வைக்கிறோம். அதுக்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கோம். அதே போல் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு மாதம் ஒரு முறை சென்று தமிழ் சங்கத்தின் சார்பாக இலவச மருத்துவம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே என்னுடைய தந்தையார் ஒரு தமிழ் ஆசன் என்றபடியால் அவருக்கு ஒரு கோட்டம் அமைத்து ஞானத்தந்தை கோட்டம் அமைச்சிருக்கிறேன். ஆன்மீகத்தை உருவாக்குற விதமாக எங்களுடைய குலதெய்வமான பெருமாளுக்கு ஒரு மாபெரும் கோயிலை கட்டியிருக்கிறேன். அதையெல்லாம் தாண்டி மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த கொள்கையின் அடிப்படையில் அடுத்து குருவாக இருக்கிற எங்கள் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வருகிற 18ஆம் தேதி ஒரு கோயிலை உருவாக்கி அதை குரு கோயில், இதய தெய்வம் எம்ஜிஆர் குரு கோயில் என்று தலைப்பிட்டு அதை பல எம்ஜிஆர் பக்தர்களை வரவழைத்து நாங்கள் திறப்பு விழா காண இருக்கிறோம். இந்த செய்தியை சொல்ல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஓகே சார், இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, புத்தகங்களும் எழுதியிருக்குன்னு சொன்னீங்க. அந்த திருப்பரங்குன்ற தூண் அந்த விவகாரத்தில் வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்றதுனால இந்த கேள்வி வைக்கிறேன் சார். குன்றுதோறும் குமரன், இது ஒரு பொதுவான ஒரு இதிகாசிலே சொல்லப்படுகிற செய்தி. அதன் அடிப்படையிலே அரசாங்கம் கட்சியெல்லாம் தாண்டி அந்த முகமதிய நண்பர்களுக்கு வளாகத்தில் இல்லாமல் பல மீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற அந்த தூணிலே விளக்கேற்ற அனுமதிக்காதது மிக 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 வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். உண்மையிலே தீபத்தூணா சார்? தீபத்தூண் என்றாலும் இருக்குது என்றாலும் அதற்காக தீபத்தூண் தான் எடுத்தணுமா? வீட்டில் வந்து தரையில விளக்கு வைக்கக்கூடாதா? ஏதோ ஒரு அத்தனை கூட ஒரு 10 பேர் தான் கேட்குறான் போய் அங்கே ஏற்றிட்டு வரேன்னு சொல்லி. அதுக்கு நீதிபதியும் ஒத்துக்கொண்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் மாற்று மதத்தினுடைய ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு கேட்க அவங்களே அந்த கோரிக்கை வைக்கல, பரவாயில்ல இருந்துட்டு போடணும்னு சொல்கிறாங்க.
அதை தடுத்து நிறுத்தி ஒரு கலாபாரத்தை உருவாக்கி அங்கே ஒரு மத சம்பந்தமான பிரச்சனை உருவாக்கி நீதிக்கு புறம்பான செயல்களை இந்த அரசு செய்வது நிச்சயமாக நான் தனிப்பட்ட முறையில் நான் கண்டிக்கிறேன். அங்கே கோயிலில் அவர்கள் தீபம் ஏற்ற அனுமதி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு 5 நிமிட செய்தியாக போயிருக்கும். இன்று பாருங்கள், பல வழக்குகள் மீண்டும் வைத்த நீதிபதிகளும் இதை கண்டிக்கிறார்கள். அடுத்து சென்னை உயர்நீதிமன்றமும் இதை கண்டிக்கிறது, அரசாங்கத்துடைய அணுகுமுறை. ஆக சாதாரண விஷயங்கள், பல பிரச்சனைகள், பல மக்கள் நல்ல திட்டங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய இந்த அரசு சிறு சிறு விஷயங்களுக்கு ஓட்டு வங்கிக்காக இப்படி அவர்கள் நிலை தடுமாறி செய்வது நிச்சயமாக வருத்தத்துக்குரியது, தவிர்க்கப்பட வேண்டியது. 26 இஃப் சப்போஸ் ஏடிஎம்கே கார்த்திகை தீபத்துக்கு தூள்ல விளக்கிடுமா சார்? அது அந்த காலத்திற்கு சூழ்நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொன்னேன். இது அரசுடைய நிலைப்பாடு சொல்ல முடியாது. அதிமுகவுடைய நிலைப்பாடு கேட்கிறேன். நான் தனிப்பட்ட கருத்தை மீண்டும் சொல்கிறேன். நான் நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகினால் அரசின் நான் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோளும் வைப்பேன். நான் இது அரசு கொள்கை விஷயம், இதில் நான் முடிவெடுக்க முடியாது. கட்சியுடைய தலைமை நான் அல்ல, கட்சியினுடைய ஒரு சின்ன ஒரு பதவி வகிப்பேன். ஆனால் ஆன்மீகவாதி என்ற முறையில் நான் நிச்சயமாக அதற்காக நான் என்னுடைய குரலை கொடுப்பேன். மருத்துவமனையில் துணைத் தலைவராக இருக்கீங்க. இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம், கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள்ள ஒரு கொலை. இது எப்படி மருத்துவமனை வளாகத்தை நம்பி மக்கள் வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த போலீஸ் அதிகாரி பேசிய அந்த நான் காரில் வரும்போது கேட்டேன். ஏதோ ஒரு 2 கும்பலுக்கு, ரவுடி கும்பலுக்கு இடையிலே நடந்த ஒரு கொலை. இதற்கு மருத்துவ நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இடம் ஒரு கொலைக்களமாக ஆகிவிட்டது ஒழிய, ஆனால் கொலைக்கான காரணம் மருத்துவத்தில் ஏற்பட்ட சிக்கலோ, மருத்துவருக்கும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிக்கலோ, அல்லது மருத்துவருக்கும் மாற்று மக்களுக்கு ஏற்பட்ட சிக்கலோ கிடையாது. அங்கே ஒரு குழந்தை முதிர்ச்சி இல்லாமல் இறந்து விடுகிறது. ராத்திரி 9 மணிக்கு, 3 மணிக்கு அது மார்ச்சுரிக்கு போகிறது. அங்கே வெயிட்டிங் ஹாலில் அந்த குழந்தையுடைய தாய் அழுது கொண்டிருக்கிறார். குடும்ப நண்பருக்கு ஃபோன் செய்கிறார். அந்த நண்பர் வருகிறார். அந்த நண்பர் அங்கு இருப்பதை வேறொருவன் பார்த்து அவருடைய எதிர் கும்பலுக்கு தகவல் சொல்லுகிறான். அந்த தகவல் தெரிந்தவுடன் அங்கே அவரை வெட்டி கொலை செய்கிறான். இதனால பெருசா மருத்துவமனைக்கும் சிறிது சம்பந்தம் இல்லை. ஆனால் போலீஸ் அதிகாரி அடுத்த காரியம் சொல்கிறார், இதை அங்கே ரவுண்ட்ஸில் இருந்த போலீசார்கள் தடுத்திருக்க வேண்டும், அவர்களுக்கும் நாங்கள் விசாரணை செய்ய போகிறோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். ஒரு போலீஸ் மருத்துவமனை வளாகத்தில் கஞ்சா செடி ஒன்று எடுத்துருந்தாங்க பார்த்துருக்கீங்களா? போகிற போக்கு பார்த்தா மருத்துவமனை வளாகங்கள் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் திருத்தி அமைக்க வேண்டும். அரசும் காவல்துறையும் அந்த மருத்துவத்துறையும் மேலும் விழிப்போடு இருந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற இடமாக அதை மாற்ற வேண்டும். சரிங்க சார், இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் விவகாரத்தில் தமிழ் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்காவது தெரியுங்களா? தஞ்சாவூரில் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட தஞ்சை பல்கலைக்கழகம் எங்களுடைய காலத்திலே மிகவும் சிறப்பாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று அதை உருவாக்கி எம்ஜிஆருடைய பெயரையே அதிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற இடத்திலே நாங்கள் இல்லை, அதை செய்ய வேண்டிய இடத்திலே இந்த அரசு இருக்கிறது. அவர்கள் தான் முன்முயற்சி எடுத்து அறிஞர்களையும் மேலும் தமிழ் படிக்கிற மாணவர்களையும் அவர்களை ஊக்குவித்து தமிழ் வளர அவர்கள் ஆவண செய்ய வேண்டும். என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியில்? அது இது வரைக்கும் பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு தெரியுமானா தெரியாதுங்க. எங்கள் காலத்திலே சிறந்த எழுத்தாளர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு விருதுகள் கொடுத்தார்கள். தமிழிலே பிற மொழிகளில் இருக்கிற, குறிப்பாக தொழில்நுட்பத்தில் இருக்கிற செய்திகளையும் சொற்களையும் தமிழ்படுத்தி அந்த பாடத்திட்டங்களை தமிழில் கொண்டு வருவதற்கு பல முயற்சி செய்தார்கள். நானும் சில மாதங்கள் அதற்கான என்னுடைய உதவிகளை செய்து கொண்டிருந்தேன். அதே போல தமிழை பிற நாடுகள் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் அதற்கு ஒரு இருக்கையை கொடுத்து அதற்கான ஒரு உதவியும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் தமிழால் வளர்ந்த பெரியோர்களையும் தமிழை வளர்த்த பெரியோர்களை நினைவு கூற விதமாக அந்தந்த நாட்களிலே அவர்களுக்கான விழாவை எடுத்து, பாரதியார் விழா, பாவேந்தர் விழா, வஉசி விழா, அதே போல் புவிய சாமிநாதர் ஐயா விழா, இது மாதிரி நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய கடந்த காலத்திலே தமிழ் வளர்த்த அந்த மாபெரும் செம்மல்களுக்கு விழா எடுத்து அவர்களை புகழை போற்றுகிற விதமாக பெரும் விழாவை எடுத்து கொண்டு வந்தோம் நாங்கள். அதையெல்லாம் இன்று முனை முழங்கி அது இன்று நீங்கள் சொல்லுகிற மாதிரி கேள்விக்குறியாக ஆகி கொண்டிருக்கிறது துரதிர்ஷ்டவசமானது. ராஜராஜ சோழன் இந்தியாவில் எவ்வளோ பெரிய பகுதிகளை ஆட்சி செஞ்சார் சார்?
ஆமாம் ஆமாம், வடநாட்டை கண்டான், கங்கை கொண்டான், ஏன் இந்தியாவை தாண்டி வேறு சில இடங்களையும் அவர் வென்றெடுத்தான். அங்கேயெல்லாம் தன்னுடைய புலிப்படையை நிலைநிறுத்தி வந்தான். அது நம்முடைய வரலாறு மட்டுமல்ல, இந்திய தமிழனுக்கே தலைநிமிர செய்கிற ஒரு பெரும் செய்தியாகும். இல்லை, அப்படி ஒரு ஆட்சி பண்ண ராஜராஜ சோழனுக்கு தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களில் வந்து ஒரு சிலையோ எதுவுமே வைக்க முடியாமல் போயிருக்கு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிச்சயமாக அவரை புகழை பரப்புகிற விதமாக அவர் செய்த அந்த அரும்பெரும் செயலை, அவருடைய தீரச் செயலை ஒரு தமிழ் என்றவர்களே செய்த விதமாக அவருடைய அந்த செய்தியும் அவருடைய சிலைகளும் அவரை பற்றிய உரைகளும் பிற மாநிலங்களுக்கும் போய் சென்று சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு தமிழுடைய கடமையாகும், இந்த அரசினுடைய கடமையாகும். இந்த அரசா இல்ல எந்த அரசா இருந்தாலும் தமிழக அரசுடைய கடமையாகும். அதான் 26க்கு அப்புறம் அமைய போற அரசு அதை எடுத்துக்குமா? நிச்சயமா. இப்போ களப்பணிகளும் மக்கள் நலப்பணிகளும் பெருமளவில் இருக்கிறது. இவர்கள் விட்டு போகிற பிறகுதான் அதில் ஏற்படுகிற குறை குற்றங்கள் நிதிநிலையுடைய பின்னோக்கு நிலைமையெல்லாம் தெரிய வரும். அதற்கெல்லாம் முக்கியம் கொடுத்துக்கிற விதத்திலே சில ஆண்டுகள் கழித்து இந்த நீங்கள் சொன்ன இந்த தமிழை வளர்க்கிற விஷயங்களையும் எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக எங்களுடைய தலைமை ஆட்சியாளர்களுக்கு கொண்டு சென்று அதற்கான ஆவணமான முயற்சிகள் நிச்சயமாக செய்வோம் என்ற உறுதியை நாங்கள் உங்களுக்கு தருவோம். எப்படி சார் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் முயற்சி எடுக்கிறோம், நடைமுறைப்படுத்த வழிவகை செய்கிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? ஏன் சார் அது? ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் கூட ஒரு தந்தை ஒரு ஒரு விஷயத்தை நான் செய்யறேமா, செய்து தரமா, நான் பார்க்குறேமான்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பொழுது பல கோடி மக்களை கொண்ட அரசு, பலவிதமான செயல்பாடுகளை கொண்டுகிற அரசு, பலவிதமான ஏற்ற இறக்கங்களை கொண்ட நிதிநிலையை கொண்ட அரசுக்கு எப்படி இது உறுதியை சொல்ல முடியும்? அப்போ அது தேர்தல் வாக்குறுதியை நம்ம நம்பக்கூடாது. அப்படி தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதிலே அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கை மீறுகிற பொழுது தான் அது கேள்வியாகிறது, நம்மை பூமராங்காக வந்து திரும்பி தாக்குகிறது. அந்த விஷயத்தில் நாங்கள் நிச்சயமாக திமுகவை விட எச்சரிக்கையோடும் கொண்ட கொள்கையை உறுதிப்பாடோடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் நாங்கள் நிச்சயமாக முன்னிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இல்லை, இப்போ அவர் எடப்பாடி ஐயா வந்து பிரச்சாரம் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அவர் பேசக்கூடிய விஷயங்கள், லேப்டாப் கொண்டு வரப்படும், தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்படும், பழைய திட்டங்களுக்கு வந்து கொண்டு வரப்படும் சொல்கிறார், புதிய திட்டங்களுக்கு வழிவகை செய்யப்படும், நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது எப்படி அது உறுதிமொழியாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்றுக்க முடியும்? நிச்சயமாக இப்போ அவங்க கொடுத்துக்கிற திட்டங்கள் இருக்கிற குறைபாடுகளை அவங்க பார்க்குறாங்க இல்லையா? 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ கூட இன்னும் சில லட்சம் மக்கள் வாங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் போன மாதம் தான் 1 லட்சம் பேர் சேர்க்கிறாரு. அப்படி ஒரு நலத்திட்டங்கள் வருகிற போது எல்லோருக்கும் போய் சேர்க்கிற விதமாக அவர்கள் செய்யவில்லை. அது ஒரு குறைபாடு. ரெண்டாவது, அடிப்படையாக இருக்கிற பால், அடிப்படையாக இருக்கிற மின்சாரம், அதே போல் வீட்டு வரி, மக்கள் தங்குகிற சூழல் இருக்கிற அந்த நிலம், காற்று, இவையெல்லாம் அதே நேரத்தில் போக்குவரத்து எல்லாம் பாழ்பட்டு கிடக்கிறது. அவர்கள் 2020 தோண்டப்பட்ட பள்ளம் கூட இன்னமும் மூடப்படாமல் சென்னையில் நீங்களே கூட பார்த்து அதிலே பல பேர் விழுந்து மடிந்து விட்டார்கள். இப்படி செய்கின்ற திட்டங்களிலே ஒரு தொலைநோக்கு பார்வையும், அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிக்க வேண்டிய திறனும், அதை மேற்பார்வையிட்டு அதனுடைய தொடர்ச்சியை, அதனுடைய எல்லா விதமான 360 டிகிரியில் அதை பார்க்க வேண்டிய திறனும் இல்லாத ஆட்சி வார்த்தையில் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சாலைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க எந்த சாலை வசதிகளும் வந்து கட்டமைக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது சம்பந்தமா இது வரைக்கும் தலைமைக்கு எங்கேயும் கொண்டு போன மாதிரி தெரியலைங்களே. 2021க்கு முன்னால இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கடைசி 6 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சாலைகளில் பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. நிச்சயமா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இத்தனை வருஷமா ரோடுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் இருக்கு. இது செய்கின்றதும் சிறப்பாக உடனே உருக்குலைந்து போய்விடுகிறது. இது மக்கள் இதைவிட மிக மிக முக்கியமா இதெல்லாம் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் உண்மை, பிரதானமான விஷயம். அதாவது ஒரு ஊர்ல ரோடு இல்லைன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சிதைந்து போயிருக்கிறது. அதுதான் உண்மை. இதைதான் நாங்கள் மக்களுக்கு எடுத்து செல்கிறோம். அந்த உள்ளூர மக்கள் அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சுத்தியாச்சு சார். ஆமா, லாஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னால கோயம்புத்தூர்ல சுத்தியாச்சு. நான் சொல்றது மேஜர் சிட்டிஸ். ஆமா, இங்கேயே இந்த நிலைமையில கிராமப்புற சாலைகள்ல இன்னும் சாலைகளே போடாம இருக்கு, செப்பமிடப்படாம இருக்கு. இதை கொண்டு போய் தலைமையில வந்து பேச வைக்க வேண்டிய வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க தலைமையில. நிச்சயமா அது உள்ளூர மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நான் சொல்கிறேன், 2026 மௌன புரட்சி நடக்க போகிறது. இதெல்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கிற மக்கள் சரியான தீர்ப்பை தரப்போகிறார்கள். இதுதான் உண்மை. அடிப்படையான பிரச்சனைகள்ல அதிமுக ஆட்சியில கை வைக்கப்படலை. நிச்சயமா மின்சாரம், குடிநீர், சுகாதாரம்,
பால் இருப்பிடம், உற்பத்தி, போக்குவரத்து, எஸ், இது டெய்லி ருட்டீனா வந்து மக்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஆமா இப்போ இந்த விஷயமே டேமேஜ் ஆகி போய் கிடக்கு. ஆமா. இது சம்பந்தமா அதிமுக பொதுச் செயலாளர் பெருசா எதுவும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? அதுதான் சொல்லுகிறேனே, ஒவ்வொரு முறையும் அதை குறிப்பிட்டு தான் காட்டுகிறார். ஒரு இடத்துக்கு போனால் அந்த பகுதியில் இருக்கிற குறைபாடுகளை அவர்கள் அங்கே இருக்கிற பிரதிநிதிகள் சொல்லுகிறதை அவர் நிச்சயமாக ஹைலைட் பண்ண தான் செய்கிறாரு. பட் அதையும் தாண்டி சில கொள்கை முடிவிலே கோளாறுகள் இருப்பதால் அதை பேசுவதற்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிறார். இது இது வந்து சொல்வதை விட நாம் செய்து காட்டுவோம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, சரி சார். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு கூட்டணிக்காவது ஒரு வார்த்தைக்கு கூப்பிடலாம் இல்லைங்களா? அது கூப்பிட்டார்களா? அவருடைய கொள்கையும் தீவிர திமுக எதிர்ப்புன்னு தான் இருக்கு மனநிலை. ஆமாம், அப்படி இருக்கும்போது அந்த தீவிர திமுக அது கொஞ்சம் நீர்த்து போன போல எங்களுக்கு தெரிகிறது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்கிறேன், உடல்நிலை விசாரிக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு அவருடைய அந்த கூர்மை மழுங்கி இருப்பதாகத்தான் அரசியலாளர்களும் நாங்கள் பார்வையாளர்களும் பார்க்கிறோம். இதுதான் உண்மை. அந்த வேகம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே பேச்சுக்காக பேசுகிறவருடைய முன்போல கருத்து மோதலை அவர் உருவாக்கவில்லை, கருத்து அவர் சொல்லவில்லை. அவர் சில விஷயங்களே அவர் சப்பக்கட்டு கூட கட்டுகிறார் ஸ்டாலினுக்கு. ஆக இது வந்து ஸ்டாலினை எதிர்த்து செய்கிறார் என்று எங்களால் நம்ப முடியாது. 2வது விஷயம், அவர் எந்த ஒரு கூட்டணிக்கும் ஒரு பாயிண்ட் அவர் தெளிவாக இருக்கிறார். மக்களுக்கு காசு கொடுத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கிற பட்சத்திலே தன்னுடைய நிலையை உருவாக்கி மேலும் மேலும் மேல் நோக்கி வந்து தன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிகிறது என்ற நிலையிலே அவர் நிச்சயமாக கூட்டணிக்கு வருவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக சார். அரசியல் அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தீங்க. மீண்டும் ஒரு அரசியல் அரங்கத்தில் நம்ம சந்திப்போம். 2026 களம் யார் என்பதை பொறுத்து நிச்சயமாக அரசியல் விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த இந்த தமிழன் டிவிக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தொடர்ந்து தமிழன் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியை பார்த்து வரும் நேயர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.